Hello friends, இன்னைக்கு நம்ம 5 real tech incidents தான் பார்க்க போறோம் and you are watching. Are you okay செல்லம்? வாங்க வீடியோக்குள்ள போலாம். பணம், பேர், புகழ், அதிகாரம் இதுல எதை இழந்தாலும் அதை திரும்ப சம்பாதிச்சிட முடியும். உண்மையான நண்பனை இழந்துட்டா இட்ஸ் a great loss. இந்த வீடியோக்கான கொஸ்டின் என்னன்னா, உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் பிளேஸ் என்னன்னு தான். எனக்கு கேரளா ரொம்ப பிடிக்கும். ஜெயம் ரவின்னு சொன்னாலே அவர் ரீசெண்டாக நடித்த கோமாளி படம் தான் ஞாபகம் வரும். ஏன்னா அந்த படம் கம்ப்ளீட்டாக 90s கிட்ஸ் பேஸ் பண்ணி எடுத்தாங்க. ஆனால் 90s கிட்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுது. அந்த மூவி ரிலீஸ் ஆன உடனே சன் டிவியில் ஹாய் ரவி அலோ காஜல்னு ஒரு ஷோ பண்ணுறாங்க. அதில் ஆங்கராக இருந்த ஆதவன் 90s கிட்ஸ் மாதிரி ப்ரப்போஸ் பண்ண சொல்கிறாரு. அதுக்கு ஜெயம் ரவி ரோஸை வச்சு காஜல் அகர்வாலுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அதே ஷோலேயே 90s கிட்ஸ் லவ் ப்ரப்போசல் பார்த்தாச்சு. அப்படியே 2K கிட்ஸ் லவ் ப்ரப்போசலையும் பார்ப்போம்னு சொல்கிறாங்க. ஜெயம் ரவி எப்படி ப்ரப்போஸ் பண்றாருன்னா, I'm so sorry, I already have a boyfriend. அது அப்புறம் பேசிக்கலாம், நம்பர் மட்டும் சொல்லுங்க. தேங்க் யூ. மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். Okay. ஓகே, செல்ஃபி எடுத்துடலாமா? ஒரு செல்ஃபி. Yeah. Broads in Atlanta, just to the lean in the family. Credit cards and the scammers, hitting the licks in the van. Legacy, family. கொரோனால ஸ்கூல் அண்ட் காலேஜ் தான் ஆன்லைன் கிளாஸ்ல நடக்குதுன்னு பார்த்தா இப்போ கோர்ட்ல ஜட்ஜ் அண்ட் வக்கீல் பேசுறது கூட ஆன்லைன்ல தாங்க. அப்படிதான் பாட்னா கோர்ட்ல ஒரு கேஸ்க்காக வக்கீல் முன்னாடியே ஜாயின் பண்ணிடுறாரு. ஆனா ஜட்ஜ் வர கொஞ்சம் லேட் ஆகுது. சரி சும்மா தானே இருக்கும்ட்டு அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறாரு. கொஞ்ச நேரத்திலேயே ஜட்ஜும் அந்த மீட்டிங்ல ஜாயின் பண்ணிடுறாரு. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம வக்கீல் அவரோட வேலையை கண்டினியூவா பார்த்துட்டு இருக்காரு. இது சரிப்பட்டு வராதுன்னு நேரா ஜட்ஜ் அந்த வக்கீலுக்கே கால் பண்ணிடுறாரு. அப்படி அந்த வக்கீல் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாருன்னா, भेजो, अरे भेजो यहाँ पे. பாவம் அவருக்கும் பசிக்கும்ல. ஃபோன், லேப்டாப், கேமரான்னு எல்லா டெக்னாலஜி பற்றி ஸ்டடி பண்ணி போடுறவங்க தான் இந்த தமிழ் டெக், C4E டெக் தமிழ் அண்ட் கீக்கி தமிழா இன்னும் நிறைய சேனல் இருக்கு. இப்போ எதுக்கு இந்த 3 சேனலை பற்றி மட்டும் குறிப்பாக பார்க்குறோன்னா, பொதுவாக நமக்கு எதனா மொபைல் வாங்கணும்னு ஐடியா இருந்தால் கண்டிப்பாக யூடியூப்ல ரிவ்யூ பார்க்காம வாங்க மாட்டோம். அதே மாதிரி பஞ்ச ரிவ்யூக்கு தமிழ் டெக் அண்ட் C4E டெக்லாம் காசு வாங்கி அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே பேசுறாங்கன்னு கீக்கி தமிழால ஒரு வீடியோ அப்லோட் பண்றாரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, C4E டெக் அண்ட் தமிழ் டெக்ல பண்ற எல்லா ரிவ்யூஸும் பெய்ட் ரிவ்யூஸ்ன்னு சொல்றாரு. 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்க கீக்கி தமிழாவே இப்படி சொல்லும் போது 12 லட்சம் 25 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்க C4E டெக் அண்ட் தமிழ் டெக்லாம் சும்மாவா விடுவாங்க? அதை பத்தி அவங்க சேனல்ல வீடியோ போடுறாங்க. அந்த வீடியோ போட்டு லாஸ்ட் 3 டேஸ்ல மட்டும் அவரோட சேனலை 8000 மெம்பர்ஸ் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க. மார்க்கெட்ல ஏதாவது புதுசா திங்ஸ் ரிலீஸ் பண்ணா ஆஃபர்லாம் தருவாங்க. பொருளுக்கு ஏத்த மாதிரி ஆஃபர் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, பூமருக்கு ஸ்டிக்கர், நூடுல்ஸ் வாங்கினா 10 ரூபீஸ் ரீசார்ஜ் கூப்பன் தருவாங்க. அதே மாதிரி பெப்சி அவங்களோட மார்க்கெட்டிங் ஷேரை இன்க்ரீஸ் பண்ணணும்னு டிசைட் பண்றாங்க. பெப்சியோட கார்க்ல அவங்க அனௌன்ஸ் பண்ற நம்பர் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு $40,000 அனௌன்ஸ் பண்றாங்க. நைட்ல அனௌன்ஸ் பண்றாங்க 349 தான் அந்த நம்பர்னு. ஆனா கம்ப்யூட்டர் எரர்னால 8 lakhs கார்க்ல டிஃபால்ட்டா 349 நம்பர் பிரிண்ட் ஆயிடுது. அத்தனை பேருக்கும் $40,000 தரணும்னா மொத்தமா அவங்களுக்கு $32 பில்லியன் தேவைப்படும். இதனால அவங்க கம்பெனிக்கு பெரிய லாஸே ஆகும். இதை தெரிஞ்சுக்கிட்ட மேனேஜ்மெண்ட் மார்னிங் 3க்கு மீட்டிங் அனௌன்ஸ் பண்ணி அதுல ஒவ்வொருத்தருக்கும் $18 தரலான்னு முடிவு பண்றாங்க. ஆனா அந்த $18 வாங்கிக்க 4,86,170 மெம்பர்ஸ் மட்டும் தான் ஒத்துக்கிறாங்க. சில பேர் அதை விட அதிகமா வேணும்னு கேக்குறாங்க. அதுல 20,000 மெம்பர்ஸ் அந்த கம்பெனி மேல கேஸும் கொடுக்கறாங்க. ஒல்லியா இருக்க
இருக்க நிறைய பேருக்கு சின்னதா தொப்பை வந்தாலே அதை கம்மி பண்ண ஜிம்க்கு போயிட்டு எக்ஸசைஸ் பண்றது, டயட்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம நிறைய வாட்டி நினைச்சிருப்போம், ஏன் இந்த குண்டா இருக்கவங்களுக்கு இப்படிலாம் தோணாதான்னு. ஒல்லியா இருக்கவங்க குண்டாகிறது கஷ்டம்னா, அதே மாதிரி குண்டா இருக்கவங்க ஒல்லி ஆகுறதும் கஷ்டம் தான். ஆனா இங்க ஒருத்தங்க 5-10 kg கம்மி பண்ணிருக்காங்க. 20 வயசுல இவங்களோட வெயிட் 610 கிலோவா இருக்கு. இவங்க பேரு கலிட் மின் மோஷன் சாரி. சவுதி அரேபியாவை சேர்ந்தவங்க. அவங்களால நகர கூட முடியாத நிலைமையில இருக்காங்க. அப்ப சவுதியோட கிங் அப்துல்லா ஆர்டர் போடுறாரு. அது என்ன ஆர்டர்னா, இவங்களை சவுதியோட கேபிட்டலான ரியாத்க்கு அனுப்பி ட்ரீட்மெண்ட் பார்க்க அவங்க கிங் ஃபேட் மெடிக்கல் சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறாரு. இவங்களுக்காக தனியா ஸ்பெஷல் பெட் அண்ட் ட்ராலிலாம் ரெடி பண்றாங்க. இவங்களை அந்த ஹாஸ்பிட்டல்ல 2013ல சேர்க்கிறாங்க. 2017ல அவங்களோட வெயிட் வெறும் 68 kg தான். போன வீடியோல உங்களுக்கு என்ன கார்ட்டூன் பிடிக்கும்னு கேட்டிருந்தோம். அதுல டாம் அண்ட் ஜெர்ரி 50%, சின்சான் 31%, பவர் ரேஞ்சர்ஸ் 6%, ஜாக்கி சான் 10%, அதர்ஸ் 2% கமெண்ட் பண்ணிருக்கீங்க. ஆர்டிக் பாண்டியான்றவங்க சின்சான் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. லிட்டில் ராயின்றவங்களுக்கு டாம் அண்ட் ஜெர்ரி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் மிஸ்டருக்கு பென்டென் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. சந்துரு தன்ஷுன்றவங்க ஜாக்கி சானோட ஃபேன்னு சொல்லியிருக்காங்க. பத்ரி பி சிவன்றவங்க ஐ லவ் டாம் அண்ட் ஜெர்ரின்னு சொல்லியிருக்காங்க. தினேஷ் குமார்ன்றவங்க எனக்கு ஜாக்கி சான் அண்ட் பென்டென், சிந்துபாத் அப்புறம் சுட்டி டிவில வர எல்லா ஷோவும் பாப்பேன்னு சொல்லியிருக்காங்க. தலா அரவிந்த்ரவங்க டோரேமான் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. மனோஜ்ன்றவங்க ஆல்வேஸ் என் தலைவன் சின்சான் தான் சொல்லியிருக்காங்க. பாலாஜி எம்ன்றவங்க எனக்கு கார்ட்டூன்ல டோரா புஜ்ஜி தான் ரொம்ப பிடிக்கும், அதுல இப்போ புஜ்ஜி சாங்ஸும் ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ரிஷப் குமரன்றவங்க ஹீமேன் அண்ட் பவர் ரேஞ்சர்ஸ் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.